ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து குடமிளகாய் எக்ஸ்பீரியன்ஸ் தான் செய்ய போகிறேன். சோம்பு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் குடமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அரை குறைய வறுத்துக்கோங்க. வேறு ஃப்ரைட் ரைஸில் முட்டை வாசம் வந்துடும். லஞ்ச் பாக்ஸில் அடைக்கும்போது ஒரு மாதிரி வீசுகிற மாதிரி வந்துடும். அதனால் நல்லா ட்ரையாக வறுத்துருங்க முட்டையை. நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் சேர்ப்பேன். அதனால் இப்படி எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்குது. எண்ணெய் அதிகமாக சேர்த்தா எங்கள் வீட்டுக்கு திட்டுவார். இல்லை, எப்போவுமே எங்கள் வீட்டில் எண்ணெய்லாம் அதிகமாக சேர்க்க மாட்டோம். அதனால் சோறு வேக வச்சு வடிச்சிட்டு அப்படியே போட்டு கிளறி மிளகுத்தூள் ஃபஸ்ட்லேயும் மிளகுத்தூள் தூவுங்க. அப்புறம் சோறு போட்டதுக்கப்புறமும் மிளகுத்தூள் தூவி கிளறி இறக்கிற வேண்டியதான். சோறு வடிக்கும்போது உப்பு போட்டு வடிச்சுக்கோங்க. அப்புறம் இதுதான் ஃப்ரைட் ரைஸ், குடமிளகா ஃப்ரைட் ரைஸ். பாருங்கள், இது எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மெத்தட் பிடிக்கும். உள்ள நிறைய காய்கறிலாம் போட்டால் பிடிக்காது. அதனால் கேரட் பீன்ஸும் நான் போடவே இல்லை.